ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம தோட்டத்தில் விதை போட போகிறோம். நான் நிறைய நாட்கள் அந்த செடி எப்படி வளருது என்னென்னு காட்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம விதை போடும்போது மண் எந்த அளவு கடினமாக இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. சரி, அதுக்காண்டி சரி போடலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்துக்குள்ளே போவோம். பார்த்திங்களா, சின்ன தோட்டம் பாருங்கள். சின்ன தோட்டத்தில் கனி கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், இது சின்ன குட்டி தக்காளின்னு சொல்லுவாங்க, மூலிகை. இது நமக்கு எல்லாருமே நம்ம நார்மல் தக்காளி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. பாருங்கள், இதில் கூட ஒரு 3 பழம் பழுத்து கிடக்கு பார்த்திங்களா? இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதனால இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதிகமாக அதனால குட்டி தக்காளி தான் நான் நிறையா வச்சுருக்கிறேன். பாருங்கள், பார்த்திங்களா, உள்ள லைட்டாக பழுத்துருக்கும். சரிங்க, பாருங்கள், மண்ணை வெட்டுறதான் கஷ்டங்க. பார்த்திங்களா, பாதி வெட்டியிருக்கிறேன். எவ்வளோ கடினமாக இருக்குது. இந்த விதை தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பார்த்திங்களா, முள்ளங்கி ஒரே ஒரு சொரக்காய் இருக்குது. இது வெண்டைக்காய், இது பாவற்காய் விதை, இது இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், பீக்கங்காய். இதெல்லாம் நம்ம இப்போ போடணும். அதுக்கு மண் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பாருங்கள். நான் வெட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ வெட்டும்போது தெரியும். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு. நான் கொஞ்சம் வெட்டியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு இருக்கும், பாறை மாதிரி இருக்கும். நம்ம இதை வெட்டி அதுக்கப்புறம் சரிசமாக ஆக்கிட்டு அப்புறம் தாங்க விதை போட்டால் நல்லா வரும். அது வளரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ ப்ளேஸ் எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இதுக்காண்டி இவ்வளோ எடுத்துருக்கிறேன் வெண்டைக்காய்க்காண்டி. இதெல்லாம் நம்ம சரி பண்ணி வெண்டைக்காய் ஒரு பக்கம், அந்த சைடு முள்ளங்கி பார்த்திங்களா, இந்த சைடெல்லாம் ஒரு சுரக்காய் விதை, அது ஃபுல்லாக பாவற்காய் அந்த சைடு போடணும். நம்மளோட இது எல்லாம் பார்த்திங்களா, இந்த சிக்கிரிக்காயெல்லாம் பாருங்கள் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவரைக்கொட்டையெல்லாம் இங்கே பார்த்திங்களா, அவரைக்கொட்டையெல்லாம் முடிஞ்சிச்சு. சீசன் பாருங்கள், அவ்வளோ கொடுத்துச்சு நிறையா. எல்லாமே முடிஞ்சு. ஆனால் லைட்டாக அங்கே பூ இருக்குது பார்த்திங்களா. பாருங்கள், கொஞ்சம் பூ மட்டும் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீக்கிட்டு இப்போ பாருங்கள், நாம் விதை போட போகிறோம். விதை போடும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நம்மளே அறுவடை பண்ணும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் இருக்கும்பொழுது வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் பக்கத்தில் பேசுகிறத விட்டுட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு பிரயோஜனம் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.